சூப்பரான பட்டர் முறுக்கு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு வறுத்த அரிசி மாவு சேர்த்துருக்கேன், பச்சரிசி மாவு. எந்த கப்பில் நீங்கள் அரிசி மாவை மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 1 கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நான் 1 டீஸ்பூன் அளவு முழு ஜீரகம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இல்லைனா வெள்ளை எள்ளு இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் அந்த மாவை லைட்டாக வாயில் போட்டு பாருங்கள், உப்பு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருந்த வெண்ணெய். இப்போ நல்லா அந்த மாவுலெல்லாம் பிசைஞ்சு விட்டுக்கணும் வெண்ணெயை. பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசையணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் டோட்டலாகவே 1/4 கப் அளவு தான் எனக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் பிசைஞ்சால் தான் உங்கள் கையிலே மாவு ஒட்டாது. நல்லா சாஃப்டான ஒரு டவ் கிடைக்கும். நல்லா நான் பிசைஞ்சாச்சு. இப்போ ஒரு பிளேட்டை போட்டு நான் நல்லா மூடி வச்சுருக்கேன். மூடி வச்சுட்டு நம்ம முறுக்கு ப்ரெஷரை எடுத்து நல்லா ஒரு பெரிய பால் அளவு மாவு எடுத்து அதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். உடனே மீதம் இருக்கிற மாவில் பிளேட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் நல்லா சூடான உடனே இந்த முறுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் ரவுண்டாக கூட போட்டு கடைசியாக உடச்சி கூட விட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக லாங் ஸ்ட்ரிங் போட்டு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னா மேலே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் அடங்கிருச்சுன்னா நம்மளோட முறுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இது மீடியம் ஃப்ளேமில் தான் வறுக்கணும். ஹை ஃப்ளேமில் வறுத்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான டேஸ்டியான பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு.